அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may eat and that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. My friends, Jeffrey Holland, 12 apostles ஒருத்தரா செகண்ட் கம்ஸ்டான்னு தெரில. அவரு இறந்துட்டார் சொன்னாங்க. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஏஜ் 85. அவர் கடவுள்கிட்ட கேட்டது 85 நான் கம்ப்ளீட் பண்ணணுன்னு. அதுக்கேற்ற மாதிரி அவர் கம்ப்ளீட் பண்ணி இறந்துருக்காரு. இன்றைக்கி அவரை பற்றி அவருடைய லெசன் தான் இன்றைக்கி எடுத்தாங்க எல்எஸ் கோரத்தில். அவர் பார்த்திங்கன்னா அவர் லெசனில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பேதுரு இல்லை எலிஷா ப்ராஃபிட்டாக இருக்கும்போது நாகமான் அந்த அற்புதத்தை அவர் வாழ்க்கையில் நிகழ்த்தின விதம், அந்த பணிவிடை பெண் சொன்ன விதம், அதை அவர் கேட்டு இஸ்ரேலுக்கு வந்த விதம், ப்ராஃபிட் சொன்ன விதம், அதை ஃபாலோ பண்ணி கீழ்ப்படிந்து நடந்த விதம், இதெல்லாம் பற்றி ஜெஃப்ரி ஹோலாண்ட் அவருடைய இதில் அந்த அவ்வளோ பெரிய இதை சுருக்கமாக சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி பால் ஹிலாரி பிரசிடெண்ட் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒன்று விடாமல் பக்காவாக. அதில் அவர் இறந்ததையும் சொன்னார். அப்படி ஒரு பிரசிடெண்ட் கிடைக்கிறது உலகத்தில்
கடவுள் எப்படி சூஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள் இந்த மனிதனை. அதுதான் சொல்கிறேன், இந்த சபை உண்மையான சபை. அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் இறக்க போகிறான்றது. ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மெசேஜ் அவர் கொடுத்துருக்காரு. கடவுள்கிட்ட கேட்டு அவர் அந்த பர்த்டே 85 தாண்டினதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ண பிறகு இறந்துருக்காரு. வர மாதிரி ஒரு லீடர்ஸ்லாம் கிடைக்க மாட்டாங்க. 12 அப்போஸ்தலர்ஸா செகண்ட் கவுன்சிலரா ஃபர்ஸ்ட் கவுன்சிலராக தெரியல. அதுக்கப்புறம் பீட்டருடைய இதையும் சொன்னாங்க. பீட்டர் வலைய அது மெசேஜில் இன்றைக்கி சொன்னாங்க. பீட்டர் வலையை போட சொன்னாங்க, வலைகளை போட சொன்னாங்க. ஆனால் அவர் ஒருமையில் ஒரு வலையை தான் போட்டார். அந்த ஒரு வலையை போட்டார். அந்த வலையை பிடிக்க முடியாத அளவுக்கு மீன்கள் மாட்டினதுன்னு சொன்னாங்க. அந்த ஒருமை பன்மையாக நம்ம எடுத்து வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது பன்மடங்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கணும். இன்றைக்கி மையக்கருத்து வாழ்க்கையில் விசுவாசம். நம்ம விசுவாசித்து கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்ங்கிறது தான் இன்றைக்கி சுருக்க செய்தியாக சொல்லி கொடுத்தாங்க. விசுவாசிக்கணும். எந்த இடத்துலையும் நம்ம டெஸ்டிஃபை பண்ணணும். எல்லா இடத்துலையும் தைரியமாக சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி படிக்க போகிற வசனம் அதிகாரம் சகரியா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை. வசனம் 1. தரியு ராஜா அரசாண்ட 4ஆம் வருஷம் கிஸ்லோ என்னும் 9ஆம் மாதம் 4ஆம் தேதியிலே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. And it's come to the pass in the 4th year of the king Darius that the words of the Lord come unto Zechariah in the 4th days of the 9th month, even in the Kislev. வசனம் 2. கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணவும், when they had sent unto the house of the God, Seer and the Regan marriage, and there man should pray before the Lord. வசனம் 3. நாங்கள் எத்தனை வருஷம் வரையில் செய்தது போல 5ஆம் வருஷத்திலும் அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியர்களிடத்திலும் தீர்க்கதரிசிகளிடத்திலும் கேட்கவும், சரோ சிகோருகோமோவும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். And the two speak unto the priest which were in this house of the Lord of the ashes, and to the prophet, saying, Soul and I work in the 5th month, separating myself as I have done those so my years. வசனம் 4. அப்பொழுது சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், Then come this word of the Lord of the ashes unto me, saying, வசனம் 5. நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5 மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போதும் நீங்கள் எனக்கென்றுதான உபவாசம் பண்ணினீர்கள். Speak unto all the people of the lands and to the priest, saying, When he fasted and the murmuring in this 7th month, even those 17 years, and did he at all first unto me, even to my. வசனம் 6. நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்று அல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கென்று அல்லவா குடிக்கிறீர்கள். And when he did eat, and when he did drink, and
not ye eat for yourselves, and drink for yourselves. அதன்மேல் எருசலேமும் அதை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும் குடி நிறைந்து சுகமாய் இருக்க காலத்திலும் தெற்கு நாடும் சமபூமியும் குடியேற்றியிருந்த காலத்திலும் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் கூறினார் வார்த்தைகள் இவைகள் அல்லவா என்று சொல் என்றார். Should he not and hear the words which the Lord and heard and carried by the former prophets and when Jerusalem was an inhabitant and in the prosperity, and the cities that are often round about here, when man and inhabitant the south and the plain. வசனம் 8. பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி அவர் and the word of the Lord come unto Zechariah saying. வசனம் 9. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவு இரக்கமும் செய்து speak the Lord of the hosts, saying, execute true and judgment and the shew mercy and compassiousness, every man shew his and brother. வசனம் 10. விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் சிறுமையானவர்களையும் ஒடுக்காமல் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றான். And the oppressions not and the widow, near and this fatherless, the stranger, near and this poor, and let no knee of your imagining even against his brother in your heart. அதனும் 11. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தேவனையே முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். But they refused to the hearken and fled away the soul and stopped their ears that they should not hear. வசனம் 12. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லின அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமானார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. They made their hearts and ashen adamant stones and lead, and they sold and hear the law and the words which the Lord and of the ashes he and sent in the spirit by the firmness and prophets, the fraud and come a great wrath for the Lord's of an ashes. வசனம் 13. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற்று போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போதும் நானும் கேளாதிருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Therefore it's come to pass that as he carried and they were not here, and so they carried and the world not here, and said the Lord and of ashes. வசனம் 14. அவர்கள் அறியாத புற ஜாதிகளுக்குள்ளே அவர்களை பற்கடித்தேன், ஆனால் அவர்கள் பிள்ளைகள் ஆன போயின. தேசம் போக்குவரத்தில் இல்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள் என்றார். But I strengthened them with this vain among all the nations whom and they cannot and not those lands and was and desolate after them, that no man and possessed to hurt nor rent nor, for they laid in these pleasant lands desolate. இதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போனோம். ரேடியல் ரோடில் ஒரு பெரிய சர்ச் கட்டியிருக்காங்க. அந்த சர்ச்சை போய் விசிட் பண்ணோம். போயிட்டு அதில் 9வது மாடியில் சின்ன ஒரு ப்ரேயர் வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதில் நாங்கள் ஒரு 6, 7, 8, 10 பேர் தான் இருந்தோம். அந்த ப்ரேயரை வந்த சகோதரிகளையே நடத்த சொன்னாங்க. அவங்க நடத்தினாங்க அந்த டவரில். நாங்கள் அந்த இடத்துக்குள்ளே போக முடியல, ஏன்னா அது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ரேடியல் ரோடில் இருக்க அந்த பெரிய சர்ச்சு ஆக்சுவலி எப்படி சொல்லணும்னா ஒரு பெரிய
ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்கும், செம்ம பெருசு. அந்த அளவுக்கு கடவுளுக்கு வைராகியமாக கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க. அந்த சர்ச்சுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் அப்பா படித்த ஹாஸ்டலுக்கு போனேன். அந்த ஹாஸ்டலோட லேண்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் சொல்கிறாங்க. அந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் இந்த இது. நான் 10th படிக்கும்போது அந்த இடத்துல அந்த ஹாஸ்டலை பார்த்துட்டு மகாபலிபுரம் போனோம். அந்த இடத்துல இருக்க கிணறை பார்த்தோம். ஹாஸ்டல் ஃபுல்லாக தரமட்டம் பண்ணிட்டாங்க. அந்த லேண்டு ஜெர்மன் ஃபாரினர் அவர் மூலயமா வந்து இங்கே வந்து லேண்டு வாங்கி அந்த இடத்த க்ரோத் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கி அந்த சர்ச்சை வழிநடத்தி வந்தவர். அவர் இப்போவும் இருக்கார். அந்த ஃபாரினர் அவர் இந்தியன் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தார். அப்படி பண்ணி அந்த இடத்த இது வரைக்கும் பாதுகாத்து வந்து இப்போ அந்த லேண்டை வேறு ஒருத்தங்களுக்கு அதில் கட்டுறதுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அங்கே ஒரு ஸ்கூல் மட்டும் இருக்குது, சின்ன ஸ்கூல். அந்த இடத்து பேர் கூட ஏதோ சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அங்கே ஒரு பார்க் ஏதோ ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஆப்போசிட்டில் கீதம் ஹோட்டல் இருக்குது. டாடா கன்சல்டன்சி இருக்குது. அது பக்கத்து பில்டிங், ஹோட்டல் பக்கத்து பில்டிங் இதெல்லாம் இருக்குது. மெர்சிடிஸ் பென்ஸு கொஞ்சம் தள்ளி வந்தால் இருக்கும். அப்புறம் அவர் படித்த ஸ்கூலில் காட்டினார். இதெல்லாம் நான் 2017 எங்கள் அப்பா சொல்லி காட்டினது பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி இதுதான்றது கன்ஃபார்மாக எனக்கு இந்த ஏஜில் தெரிய வந்தது. நாங்கள் அந்த இடத்த போய் பார்க்கும்போது எங்களை வந்து அவங்க அட்வொகேட்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க. என்ன ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பிரச்சனை நடந்து இப்போ தான் சுமூகமாக முடிஞ்சு இப்போ தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல சில வேலைகள்லாம் போயின்ட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. 36 மாடியில் ஏதோ பில்டிங் கட்ட போகிறோன்னு சொன்னாங்க. எங்களோட ஆசைலாம், எங்கள் அப்பாவோட ஆசைலாம் அவங்க ஒரு காலேஜ் கட்டியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். அப்படி இல்லையா ஒரு சர்ச்சு கட்டியிருந்தால் கூட அந்த இடத்துல நல்லா இருந்திருக்கும். அப்படி தான் திங்கிங். அதுக்கப்புறம் அதெல்லாம் வருத்தப்பட்டு எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா பேசிட்டு வந்தோம். அந்த ஃபாரினருக்கு இருந்த வாஞ்ச அன்னைக்கு காலகட்டத்துக்கு இங்கே இருக்க மக்கள், தாய் தகப்பனை இழந்த மக்களுக்கு அந்த இடம் ஆதரவான ஒரு இடமா இருந்திருக்கு. அவங்க அந்த இடத்துல தங்கியிருக்கும் போது காட்டு மிருகங்கள்லாம் வந்து அச்சுறுத்திருக்கு அவங்கள. ஆனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத மாதிரி கடவுள் அவங்கள பாதுகாத்து அந்த இடத்துல நடத்தி வந்தாருங்கிறது தெளிவாக தெரியுது. எங்கள் அப்பாலாம் அங்கே படித்து தான் அந்த கிறிஸ்துவர்களிடத்துலேருந்து கற்றுக்கொண்டு வந்ததை தான் மெய்யான தேவனை ஃபாலோ பண்ணி இனி வரைக்கும் ஃபாலோவில் இருந்து டோட்டல் குடும்பம் ரசிக்கப்பட்டது. அதில் இன்னொருத்தர் இருக்கார் பாபுன்னு. அவர் மட்டும் 5000 ரூபாய்க்கு அந்த லேண்டு வாங்கி அவங்க அம்மா அந்த டைமில் வாங்கியிருக்காங்க. அந்த லேண்டில் அங்கே இருக்கார் சின்ன இடத்துல. இன்றைக்கி நிறையா அற்புதம் ஆச்சரியமான விஷயங்கள். அதேமாதிரி எங்களுக்கு பியானோ கற்றுக் கொடுக்க போயிட்டார் ஃபாரின் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நான் பியானோ கற்றுக்கிட்டு பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வாசிக்கணும்னு ஆசை. போயிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வருவார். அவர் போனார்னா சொல்லிட்டு போயிருப்பார். அவர் கூட இருக்க ஒரு இன்னொருத்தர் இருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.